மகிந்தவை களத்தில் இறக்குவதற்கு ஆலோசனை. மகிந்த அமரவீர வெளியிட்ட தகவல். பலத்த பாதுகாப்புடன் 11ஆம் திகதி இலங்கை வருகை தரவுள்ள கோட்டா தனது தொலைபேசியை ஒட்டுக்கேட்டது யார் என்பதை தெரிவிக்க உள்ளதாக டலஸ் அறிவிப்பு. காலிமுகத்திடல் போராட்டத்தில் ஈடுபட்ட பிரித்தானிய பெண்ணை தேடி போலீசார் வலைவீச்சு. வெளிநாடுகளிடம் கெஞ்சிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. சூடு பிடிக்கும் சீன கப்பல் விவகாரம். விசாரணை என்ற பெயரில் தம்மை அடக்க முடியாது, ரணிலுக்கு எச்சரிக்கை. கொழும்பில் தொடர்ச்சியாக அடையாளம் தெரியாத சடலங்கள் கரையொதுங்குவதால் மக்கள் அச்சம். பொதுஜன பெரமுன தலைவர் மகிந்த ராஜபக்ஷவின் அனுபவமும் நாட்டின் அபிவிருத்தி பயணத்திற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என விவசாய வனஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு அமைச்சர் மகிந்த அமரவீர வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாட்டில் உள்ள அனைவரினதும் ஆதரவோடு ஜனாதிபதி செயற்படுவதாகவும் ஆட்சியை சிறப்பாக கொண்டு செல்ல கட்சிகளின் மூத்த தலைவர்களின் அனுபவம் தேவை என்றும் அமைச்சர் குறிப்பிடுகின்றார். நாட்டை வெல்லும் வேலை திட்டத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தி, மக்கள் விடுதலை முன்னணி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து ஆதரவளிக்க வேண்டியது அவசியமானது. நாட்டை ஒழித்து ஆட்சியை கவிழ்த்து அதிகாரத்தை பெறுவதல்ல, சர்வகட்சி அதிகாரத்துடன் இணைந்து நாட்டை வெற்றி கொள்ளும் வேலை திட்டத்தை வலுப்படுத்துவதை தற்போது செய்ய வேண்டிய பணி என்றும் மகிந்த அமரவீர வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ எதிர்வரும் 11ஆம் திகதி நாடு திரும்ப உள்ளதாக தொடர்ச்சியாக தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் நேற்று மீண்டும் சிங்கள ஊடகம் ஒன்று உறுதிப்படுத்தியுள்ளது. கட்நாயக்க விமான நிலையத்தில் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டிற்குள் அழைத்து வரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபயவின் விசா காலம் எதிர்வரும் 11ஆம் திகதியுடன் முடிவடைகின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. அவரது மனைவியுடன் அமெரிக்கா செல்வதற்கு விடுத்த கோரிக்கையை அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் நிராகரித்துள்ளதாகவும் சிங்கள ஊடகம் செய்தி வெளியிட்டிருந்தது. எவ்வாறாயினும் கோட்டாபய ராஜபக்ஷ நாடு திரும்புவது குறித்து அரசாங்கம் இதுவரையில் எவ்வித அதிகாரப்பூர்வ தகவல்களையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் தொடர்ச்சியாக அடையாளம் தெரியாத சடலங்கள் கரையொதுங்குவதால் மக்கள் மத்தியில் தற்போது அச்ச நிலை ஏற்பட்டுள்ளது. கொழும்பு நகரில் காலிமுகத்திடலை மையப்படுத்தி பாரிய மக்கள் போராட்டங்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் கடந்த ஜூலை 22ஆம் திகதி ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து போராட்டங்கள் ஓரளவிற்கு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இவ்வாறான பின்னணியில் வெள்ளவத்தை மற்றும் காலிமுகத்திடல் பகுதிகளில் கரையொதுங்கிய சடலங்கள் தொடர்பில் அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை 26ஆம் திகதி வெள்ளவத்தை கடலில் கடற்படை காவலரனை அன்பித்து 35 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டது. வெள்ளவத்தை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள போதும் இதுவரை சடலம் அடையாளம் காணப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து கடந்த ஜூலை 29ஆம் திகதி காலிமுகத்திடல் பகுதியில் சடலம் ஒன்று கரை ஒதுங்கியது. இந்நிலையில் நேற்று மீண்டும் காலிமுகத்திடலில் மற்றொரு சடலம் கடை ஒதுங்கியது. இதுவரை அடையாளம் காணப்படாத நிலையில் கோட்டை போலீசார் சடலத்தை மீட்டு கொழும்பு தேசிய வைத்தியசாலை பிரேத அறையில் வைத்துள்ளனர். இவ்வாறான பின்னணியில் அடிக்கடி கரை ஒதுங்கும் சடலங்களால் கொழும்பில் அச்சநிலை ஏற்பட்டுள்ளது. காலிமுகத்திடல் போராட்டத்திற்கு ஆதரவாக இணையத்தில் பிரச்சார நடவடிக்கையை மேற்கொண்ட பிரித்தானிய பெண்ணொருவரை தேடி குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. மருத்துவ வதிவிட விசா என்ற பிரிவின் கீழ் இலங்கை வந்த பிரித்தானிய பிரஜை ஒருவரை இவ்வாறு செயற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்ஸ்டாகிராம் மற்றும் முகப்புத்தகம் ஆகிய சமூக வலைதளங்களின் ஊடாக காணொலிகளை அவர் பதிவிட்டிருந்தார். போராட்டக்காரர்களின் தலைக்கு பாதுகாப்பு பிரிவினர் கைத்துப்பாக்கிகளை காட்டுவதாக அழுது புலம்பிய அந்த பெண் பத்திரமுல்லை ராணுவ முகாம் கட்டமைப்பு ஒன்று இவ்வாறான நாட்டுக்கு அவசியமில்லை என்று சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். மருத்துவ வதிவிட விசா பிரிவின் கீழ் 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் திகதி தொடக்கம் பிரித்தானிய விசாவை நீடித்து நீர்கொழும்பு மற்றும் மாலபே ஆகிய இடங்களில் அவர் தங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே விசா நிபந்தனைகளை மீறும் வகையில் செயற்பட்டமைக்காக அவருக்கு எதிராக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. விசாரணை என்ற பெயரில் தங்களை அழைத்து அச்சுறுத்துவதன் மூலம் அரசுக்கு எதிரான குரலை நசுக்க முடியாது என காலிமுகத்திடல் போராட்ட குழுவை சேர்ந்த சமூக ஊடக செயற்பாட்டாளர் ரெட்டா என்று அழைக்கப்படும் ரதிந்து சேனாரத்னா தெரிவித்துள்ளார். விசாரணை ஒன்றுக்காக கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு நேற்று காலை அழைக்கப்பட்டிருந்த ரெட்டா நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளார். விசாரணைக்கு செல்வதற்கு முன்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருந்தார். விசாரணை என்ற பெயரில் எங்களை அழைத்து அச்சுறுத்துவதன் மூலம் அரசுக்கு எதிரான குரலை அடக்க முடியாது, அல்லது எங்களை கைது செய்து சித்திரவதை செய்து விடுவிப்பதன் மூலமோ அல்லது தங்களை கைது செய்து சிறையில் தொடர்ந்து அடைத்து வைப்பதன் மூலமோ அரசுக்கு எதிரான குரலை ஒருபோதும் அடக்க முடியாது. நேற்று காலை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு சென்றிருந்த ரதிந்து சேனாரத்னவிடம் நீண்ட நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. அதன் பின்னரே கைது செய்யப்பட்டார். ஏற்கனவே கடந்த மே மாதம் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்துக்கு முன்னால் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
தனது தொலைபேசி 24 மணி நேரமும் ஒட்டு கேட்கப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெரும குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றின் நேர்காணல் நிகழ்ச்சியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இவ்வாறு தனது தொலைபேசியை ஒட்டு கேட்பதற்கு யார் உத்தரவிட்டார்கள் என்பதை இனிவரும் காலங்களில் வெளியிட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழும் என்றும் இந்த மக்கள் அனைவரும் ஆவலுடன் காத்திருந்ததாகவும் அந்த நம்பிக்கைக்கு உயிர் கொடுக்க வேண்டியது அனைவரினதும் கடமை என்றும் டலஸ் அழகப்பெரும குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தால் கூட அந்த பெரிய செயல்பாடுகளை கையாள முடியும் என்றும் நான் நினைக்கவில்லை என்றும் இதை வரலாறு பதிவு செய்யும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரத்யேக இல்லம் தீயிட்டு எரிக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் குறித்த 3 நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். பிலியந்தலை மற்றும் நாரகீன்பெட்டி ஆகிய பிரதேசங்களில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு 5 மற்றும் மடப்பாதம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 18 முதல் 22 வயதுக்கு இடைப்பட்ட நபர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை மீதான பகைமைகளை மறந்து ஒவ்வொரு நாடுகளும் உதவி செய்வதற்கு முன்வர வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சர்வதேச நாடுகளிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கையின் அம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு சீன கப்பல் வரும் விடயத்தை உள்ளக சக்திகளும் வெளியக சக்திகளும் சுயநல அரசியலுக்கும் தத்தமது பலங்களை நிரூபிப்பதற்கும் பயன்படுத்த முயல்வதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஒரு நாட்டின் வெளிவிவகாரம் சம்பந்தமாக அந்த நாட்டு அரசை தீர்மானம் எடுக்கும். அதில் வெளிசக்திகள் தலையிட முடியாது. நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தமான தீர்மானம் எடுக்கும் போது அரசும் பாதுகாப்பு தரப்பினரும் இணைந்து முடிவெடுப்பார்கள். அதன் பிரகாரம் சீன கப்பல் வருவதற்கு பாதுகாப்பு அமைச்சு அனுமதி வழங்கியிருந்தது. இந்த விடயத்தை உள்ளக சக்திகளும் வெளியக சக்திகளும் சுயநல அரசியலுக்கும் தத்தமது பலங்களை நிரூபிப்பதற்கு பயன்படுத்த முயல்கின்றார்கள். எந்த நாட்டையும் பகைக்க வேண்டிய மோத வேண்டிய நிலைமை இலங்கைக்கு கிடையாது. வரலாறு காணாத பொருளாதார வீழ்ச்சியால் வீழ்ந்து கிடக்கின்ற இலங்கை அதிலிருந்து மெல்ல மெல்ல இப்போதுதான் எழுகின்றது. இந்த நிலையில் வெளிநாடுகளின் ஒத்துழைப்பையே கோரி நிற்கின்றோம். பகைமைகளை மறந்து ஒவ்வொரு நாடுகளும் இலங்கைக்கு உதவ வேண்டும் என்பதுதான் எங்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. சீன கப்பல் விவகாரம் தொடர்பில் உள்நாட்டிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வெளியாகும் முரண்பாடான செய்திகள் எமக்கு மிகவும் மனவருத்தத்தை தருகின்றது. முன்னாள் நிதியமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தருமான ரவி கருணாநாயக் இன்று காலை மன்னாருக்கு திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். விசேட உலங்கு வானூர்தி மூலம் இன்று காலை 9:30 மணியளவில் மன்னார் பொது விளையாட்டு மைதானத்தை வந்தடைந்தார். மன்னாருக்கான திடீர் விஜயம் குறித்து முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கவிடம் ஊடகவியலாளர்கள் வினவிய போது எவ்வித பதிலும் கூறாமல் அவ்விடத்தில் வந்த வாகனத்தில் ஏறி சென்று விட்டார். ரவி கருணாநாயக்கவை வரவேற்ற TSF என அழைக்கப்படும் தனியார் கடலுணவு உற்பத்தி நிலைய பிரதிநிதி வருகை தந்த நிலையில் அவர்களின் வாகனத்திலேயே தொடர்ந்து பயணித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இந்த மண்டிலே பிரியோடி போயிருந்த இன பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த நாட்டின் ஜனாதிபதியாக யார் இருந்தாலும் பேசுவதற்கு தயார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஜனாதிபதியாக இருந்த மகிந்த ராஜபக்ஷவுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 19 தடவைகள் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த அதேவேளை கோட்டாபய ராஜபக்ஷவுடன் ஒரு தடவை பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜப்பானிய நிறுவனத்திடம் லஞ்சம் கேட்டதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டில் இருந்து முன்னாள் அமைச்சர் நிபால் ஸ்ரீபாலடி சில்வா விடுவிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்ட 3 அடங்கிய குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் அவர் குற்றமற்றவர் என்பதை வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பான குழு அறிக்கை அண்மையில் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்கவிடம் கையளிக்கப்பட்டது. நடத்தப்பட்ட விசாரணை தொடர்பான குழுவின் அறிக்கை குறித்து நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் ஆராயப்பட்டது. தமக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சுயாதீன விசாரணை நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்து தனது அமைச்சு பதவியை ராஜினாமா செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மலையகத்தில் தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக இதுவரை 4 மரணமடைந்துள்ள அதேவேளை 3 காணாமல் போயுள்ளனர். நோட்டன் பிரிஜெட் டெப்லோ பகுதியில் நேற்று காலை இடம்பெற்ற மண் சரிவால் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 2 வீடுகள் சேதமடைந்துள்ளன. மண் சரிவில் சிக்கிய குறித்த நபர் உயிரிழந்துள்ளதுடன் அவரது சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் டெப்லோ குடியிருப்பு பகுதியை சேர்ந்த 39 வயதுடையவர் என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை
இதேவேளை ஹெட்டன் பன்மூர் குளத்தில் வழுக்கி விழுந்து 24 வயது இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதேவேளை நாவலப்பிட்டி கெட்டப்புல அக்கரவத்த பகுதியில் வெள்ளத்தில் சிக்கி பெண்ணொருவரும் ஆண்கள் இருவரும் காணாமல் போயுள்ளனர். மேலும் நேற்று அம்பகமுவ பொல்பிட்டி பகுதியில் 4 வயது சிறுமியொருவரும் அவரது பாட்டியும் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த வெள்ளிக்கிழமை விடுமுறை உடனடியாக ரத்து செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதன்படி விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக அரசு ஊழியர்களுக்கு வெள்ளிக்கிழமை விடுமுறை என்ற சுற்றறிக்கையை ரத்து செய்யப்பட்டுள்ளது. எரிபொருள் நெருக்கடி காரணமாக அத்தியாவசிய சேவைகள் தவிர்ந்த ஏனைய அனைத்து சேவைகளுக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பொது அலுவலக விடுமுறையாக பிரகடனப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேவையான அளவு அரிசி நாட்டில் உள்ளமையினால் அரிசி இறக்குமதியை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். விவசாய விதை இறக்குமதியாளர்கள் சங்கத்தினருடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எதிர்பார்த்தமையை விடவும் அதிக நெல் அறுவடை கிடைக்கின்றது. இந்த போகம் நிறைவடையும் போது வெளிநாட்டில் இருந்து அரிசி இறக்குமதி செய்வதை நிறுத்துமாறு ஆலோசனை வழங்க முடியும். எதிர்காலத்தில் ஏற்படும் தேவைக்கு அமைய மாத்திரம் அரிசியை இறக்குமதி செய்ய முடியும் என்று விவசாய அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். பான் உள்ளிட்ட பேக்கரி பொருட்களுக்கு பயன்படுத்தப்படும் கோதுமை மாவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் எரிபொருள் நெருக்கடியால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்தார். திருகோணமலையிலிருந்து கொழும்புக்கு 50 கிலோகிராம் கோதுமை மாவு மூடை கொண்டு செல்லும் போது ஒரு மூடைக்கு 300 ரூபாய் மேலதிகமாக அறவிடப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். திருகோணமலையிலிருந்து மர்தானைக்கு கடந்த காலங்களில் ரயிலில் கோதுமை மா கொண்டு செல்லப்பட்டதாகவும் தற்போது ரயிலில் கோதுமை மா கொண்டு செல்வது நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார்.